வெல்கம் பேக் டு டமி காமிக்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது அக்காட்சிக்கு மெம்பர்ஸோட ஆடியன்ஸை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துன்னு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம சசோரியோட ஆடியன் தான் பார்க்க போகிறோம். சசோரி பார்த்தீங்கன்னா சான் வில்லேஜை சேர்ந்தவர். இவரை ஸ்டார்டிங்கில் வந்து காட்டும் போதே பார்த்தீங்கன்னா வேற ஒரு பப்பட்குள்ளே தான் இருப்பார். இவரை பார்க்க தான் ரொம்பவே வினோதமாக ரொம்ப பயங்கரமாக இருக்க அக்காட்சிக்கு மெம்பராகவே காட்டியிருப்பாங்க. இப்போ அதாவது இந்த சசோரியோட ஆஜினை இப்போ பார்க்கலாம். சசோரி பார்த்தீங்கன்னா சான் வில்லேஜை சேர்ந்தவர். இவருக்கு சின்ன வயசுல இவங்க அம்மாவும் அப்பாவையும் வந்து நம்ம ஒயிட் ஃபேங் வந்து கொண்டு இருப்பார். அதாவது நம்ம கக்காஷியோட அப்பா கொண்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா கொன்னதுக்கு அப்புறமா இவர் வந்து தனிமையா இருக்கனால வந்து இவங்க பாட்டி வந்து இவர் வந்து தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. இவங்க பாட்டி தான் வந்து நம்ம சசோரிக்கு பப்பட் டெக்னிக்ஸும் நிறைய சொல்லி தருவாங்க. நம்ம சசோரிக்கு வெளியே போய் பசங்க கூட விளையாடுறதை தாண்டி பப்பட் செய்யறது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரதுனால வந்து பப்பட்ல ஏகப்பட்ட விஷயங்களை பண்றான். இதனால நம்ம சசோரியை வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஆளா வந்து சசோரி வந்து மாறினே வரான். பப்பட்டை எந்த அளவுக்கு வந்து கை தாண்டானா அவங்க அம்மா அப்பா மாதிரி ஒரு ஃபேக்கான பப்பட்டையை உருவாக்கி அவன் வந்து சந்தோஷமா இருக்கான். இதெல்லாமே அவங்க பாட்டி பார்க்க வந்து அவங்க பாட்டிக்கு வந்து ரொம்ப டிராஜிக்காக தான் மாறுது. பாட்டி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சசோரிக்கு நிறைய கொடுக்குற ட்ரைனிங்கை தாண்டி சசோரி வந்து இந்த 3rd கிரேட் நிஞ்சா வாரில் வந்து பங்கெடுக்கிறாரு. இந்த 3rd கிரேட் நிஞ்சா வாரில் சசோரியோட பப்பட்ஸ் வச்சு சான் வில்லேஜ் செம்மையாக சண்டை போடுது. இந்த சசோரி எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சசோரி ஆஃப் ரெட் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசோரியை வந்து கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம சசோரியோட பப்பட்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம சசோரி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 3rd கசுகாகியை வந்து தூக்குறாரு. 3rd கசுகாகியை தூக்கத்து மட்டும் இல்லாமல் அவரை ஒரிஜினலாக ஒரு பப்பட்டாவே மாற்றுறாரு. இந்த டைமில் வந்து அவர் சசோரி வந்து அவரை பப்பட்டா மாற்றி அவரை வச்சு வந்து ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுறாரு. இந்த டைமில் தான் வந்து அக்காட்சிக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த டைமில் வந்து நம்ம சசோரியை வந்து அக்காட்சிக்கில் வந்து சேர்க்கறது மூலமாக வந்து இவர் வந்து அக்காட்சிக்கில் சேரப்படுறாரு. சேர்ந்தோடனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம திருப்பி வந்து சான் வில்லேஜுக்கு போய் காராவை வந்து தூக்கின்னு இருப்பார். டனேரியும் நம்ம சசோரியை சேர்ந்து தான் போயிட்டு காராவை தூக்கின்னு வந்திருப்பாங்க. பட் அங்கே தான் வந்து ட்விஸ்டாக வந்து இவர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருப்பார். நம்ம சக்கரா கூட ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான பேட்டில் நடக்கும். அந்த பேட்டில் சக்குரா கிட்ட வந்து தோத்து போவார். சக்குராக்கு சசோரியா பாட்டி மூலமாக இருக்க ஹெல்ப் மூலமாக வந்து சக்குரா வந்து கஷ்டப்பட்டு சண்டை போட்டு நம்ம சசோரியை வந்து அங்கே கொள்ளுவாங்க. சசோரி தான் இருக்கிறதுலே வந்து ரொம்பவே அழகான ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு அக்காட்சிக்கு மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி சசோரி வந்து அவன் உடம்பையே மாடிஃபை பண்ணி தன்னைத்தானே ஒரு பப்பட்டா மாற்றிருப்பான். அதுதான் வந்து சீரீஸில் வந்து நருட்டோ சீரீஸில் காட்டியிருப்பாங்க. இந்த சசோரி பார்த்தீங்கன்னா அக்காட்சிக்கு மெம்பரில் ஒரு முக்கியமான மெம்பராகவே சொல்லப்படுது. ஏன்னா சசோரி வந்து இந்த ஸ்பை வேலை அதிகமாக பார்ப்பானா. பட் சசோரி பார்க்க மாட்டான். சசோரி நிறைய ஸ்லீப்பர் செல்ஸை வந்து ரெடி பண்ணியிருப்பான். அந்தமாரி ஒரு ஸ்லீப்பர் செல்லாக தான் கபுட்டோ வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் கபுட்டோ வந்து என்னதான் வந்து அக்காட்சிக்கு ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருந்தாலும் அவன் வந்து உரச்சமாருக்கு தான் லாயலாக இருந்திருப்பான். ஏன்னா உரச்சமாரை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சசோரியும் டைடராகவே அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கபுட்டோ வந்து உரச்சமாருக்கு தான் விசுவாசமாக இருந்திருப்பான். உரச்சமார் விசுவாசமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சசோரி டைடராக்கும் பேக் ஃபயரும் பண்ணியிருப்பான். அதனால வந்து அந்தமாரி வந்து நம்ம சசோரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து ஏகப்பட்ட வில்லேஜில் வந்து இறக்கி விட்டுருப்பாரு. இறக்கி விட்டு அவங்க மூலமாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை டேட்டாஸை கேதர் பண்ணுறதுல வந்து நம்ம சசோரியோட வேலையாகவே இருந்திருக்கும் அக்காட்சிக்கு டீமில். பட் சசோரியோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ஆர்ஜினை தாண்டி அவர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டு இருப்பார். நம்ம இப்போ சசோரியோட பவர்ஸ் என்ன பார்க்கலாம். சசோரி பார்த்தீங்கன்னா சக்கரா மூலமாக வந்து ஏகப்பட்ட பப்பட்ஸ் வந்து உருவாக்க முடியும். அவரோட உடம்புக்குள்ள ஏகப்பட்ட பப்பட்ஸ் இருக்கும். தன்னைத்தானே ஒரு பப்பட்ன்ற காரணத்தால் அவர் கூட சண்டை போடுறது ரொம்பவே கஷ்டம். இவர்கிட்ட அந்த தேர்டு கசுகாகேவோட பவர் இருக்குன்னா வந்து அதை வச்சும் அதிகமாக சண்டை போட்டுருப்பாரு. இந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் தான். பட் நீங்கள் யோசிச்சுக்க வேண்டியது சக்குரா கிட்டே டிஃபீட் ஆகிருப்பான முறை அவரை பவர் லெவலில் நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுக்கலான்ட்டு. இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் நம்ம சசோரியா பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இவ்வளோ தான். இப்போதைக்கு அவ்வளோதான் கைஸ். இந்த சசோரியா வீடியோ வந்து இந்த சசோரியோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், see you. இன்னொரு அக்காட்சிக்கு மெம்பர் வீடியோ வந்து பார்க்கலாம்.